ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, பாரதி தாலியை காணுன்னு வந்து தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி அந்த சின்ன பையன்கிட்ட கோவில் எங்கே இருக்குன்னு விசாரிப்பாங்க. உடனே பாரதி வந்துட்டு, என்ன ஆதி நான் தாலியை காணுன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு கோவிலை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்வாங்க. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை கூப்பிட்டு போயிட்டு அவங்க போன எல்லா இடத்துக்குமே போவாங்க. எல்லா இடத்துலையுமே தாலி இருக்கான்னு தேடி பார்ப்பாங்க. எங்கேயுமே தாலி கிடைக்காது. பாரதி வந்து ரொம்பவே அழ ஆரம்பிப்பாங்க. ஆதி சமாதானப்படுத்தி கோவிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்போ பாரதி வந்துட்டு, இங்கே எதுக்காக ஆதி வந்திருக்கோம் நம்ம அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, நம்ம இங்கே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அங்கே பூசாரியும், என்ன உங்களுக்கு அர்ச்சனை பண்ணணுமா அப்படின்னு விசாரிப்பாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, இல்லை நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட பூசாரி, இங்கே கல்யாணம்லாம் உடனே பண்ண மாட்டோங்க, அதுக்குன்னு நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்வாங்க. அதுக்கு ஆதி வந்துட்டு, நாங்கள் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க, எங்கள் தாலி தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே பூசாரி, அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோவிலுக்கு பின்னாடி ஒரு சாமி இருக்குது, அந்த சாமிக்கு ஒரு 3 வளையல் தருவோம், அதை வந்து ஒரு 3 வளையலை வந்து போடணும், அதில் ஒரு வளையலாச்சும் வந்து சாமியோட கழுத்தில் விழணும், அப்போ தான் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல இந்த மாலையை மாற்றிக்கிட்டு கோவிலை ஒரு வாட்டி சுற்றிட்டு வாங்க, நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வைக்கிறேன் அப்படின்வாங்க. பார்த்தீங்கன்னா பாரதி போயிட்டு இருக்கும்போதே திரும்பவும் அழுவாங்க. ஆதி வந்து, எதுக்காக அழறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. இல்லை ஆதி, எனக்கு இந்த தாலி காணாமல் போனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. அப்போ ஆதி வந்துட்டு, அதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் இல்லைங்க அப்படின்வாங்க. இருந்தாலும் பழைய தாலியை வந்து கையிலே விட்டு போயிருக்குல்ல, அது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்வாங்க. நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதியை ஆதி வந்து கோவிலுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க. அப்போ ஐயர் வந்துட்டு, இந்தாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தாலி எடுத்து ஆதிக்கிட்ட கொடுப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு தாலி கிடச்சிருச்சின்னு ஒரு சத்தம் கேட்கும். பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பையன் கொண்டு வந்து தாலி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பூசாரி வந்துட்டு, பாரதியை பார்த்து, உன்னோட வேண்டுதல் அந்த அம்மனுக்கே கேட்டுடுச்சு போலமா, அந்த அம்மனோட ஆசீர்வாதமே உனக்கு கிடச்சிருக்கு, அதனால தான் உன்னோட தாலியே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிக்கிட்ட அந்த தாலியை எடுத்து கொடுப்பாங்க. பாரதி கழுத்தில் ஆதியும் தாலி கட்டுவாங்க. பாரதி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. அப்போ பூசாரி வந்து பாரதி கிட்ட, உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்மா, ஏன்னா உனக்கு கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது, நான் சொன்ன பரிகாரம் ஞாபகம் இருக்குல்ல, கோவிலுக்கு பின்னாடி தான் அந்த அம்மன் சிலையும் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் அந்த வலையில போட்டுருங்க போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ஆதி பாரதி 2 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு பூசாரி வந்து, நன்றி எனக்கும் சொல்லாதீங்க, இந்த அம்மனுக்கும் சின்ன பையனுக்கும் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேருமே கடவுளுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் நன்றி சொல்லுவாங்க. அந்த பையனும் கூடவே போவாங்க. ஆதி பாரதி 2 பேருமே அந்த வளையல் எடுத்து சாமியோட கல் சிலையில் போடுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு வளையல் கூட விழாது. கடைசியாக ஆளுக்கு ஒரு வளையம் மட்டும் கையில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஆதி வந்து பாரதி கிட்ட இருந்து அந்த வளையலை வாங்கிட்டு, இப்போதைக்கு இதை நம்ம போட வேண்டாம், கடவுள் வந்துட்டு நம்ம சோதிச்சு பார்க்க வேண்டாம், ஏன்னா கடவுள் எப்போவுமே நமக்கு நல்லது தான் செய்வார், அப்போ தப்பு செய்கிறவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுக்குறாரு வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் ரொம்ப அன்பானவர், அப்படிலாம் யாருக்கிட்டையும் இருக்கவே மாட்டார். நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சுட்டு 60 வயசுக்கு அப்புறம் இந்த வலையில கொண்டு வந்து இந்த அம்மன் மேலே நம்ம போடலாம், ஏன்னா நம்ம இந்த வலையில நம்ம கூடவே வச்சுக்கலாம், அம்மனோட ஆசீர்வாதம் நம்ம கூட எப்போவுமே இருக்கும். என்ன பாரதி, நான் சொல்கிறதுலாம் ஓகே தானே அப்படின்னு வந்து கேட்பாங்க. பாரதியும் சரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆதி பாரதி 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பேருமே ரூமுக்கு வருவாங்க. ஆதி பாரதியோட கண்ணை மூடியே கூப்பிட்டு வருவாங்க. என்ன ஆதி அப்படின்னு வந்துட்டு பாரதி கேட்கும்போது, உள்ளே வாங்க அப்படின்னு வந்து ரூம்குள்ளே காட்டும்போது பார்த்திங்கன்னா ரூம் ஃபுல்லாக செம்ம டெக்கரேஷனாக இருக்கும். லைட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை பார்த்து பாரதி வந்துட்டு, என்ன ஆதி இதெல்லாம் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே ஆதி வந்துட்டு, இதெல்லாம் நீங்கள் ஆராயக்கூடாதுங்க, அனுபவிக்கணும் அப்படின்வாங்க. அதுக்கு பாரதி வந்து, ஏங்க நான் இந்த கல்யாணம் வந்துட்டு நமக்கு புதுசாக நடந்த மாதிரிலாம் எனக்கு இல்லவே இல்லை, நம்ம ரொம்ப வருஷம் ரொம்ப சேர்ந்து வாழ்ந்த மாதிரி தான் இருக்குது, அது ஏன் எதுக்குன்றத நான் ஆராய்ச்சி பண்ணவும் விரும்பலை அப்படின்வாங்க. அதை கேட்டால் அதையும் வந்துட்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான் பாரதி, நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருமே ரெடி ஆவாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேருக்குள்ளேயுமே ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வேதா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. ஆதி கூட கல்யாணம் நடக்கிற இந்த ஃபோட்டோவை வந்து பார்த்துட்டு ஆதி கரெக்டாக கடைசி நேரத்தில் தாலி கட்டாமல் எழுந்து போனதெல்லாம் நினச்சி பார்த்து செம்ம டென்ஷனாக அந்த ஃபோட்டோவை தூக்கி கீழே போட்டு உடைப்பாங்க. பார்வதி ஓடி வந்து, என்னடி பண்ணிட்டு இருக்க, அது கையில் காலில் பட்டுச்சுன்னா உனக்கு அடிப்படாத அடி அப்படின்வாங்க. அப்போ ஸ்வேதா வந்துட்டு, பாத்தியாம்மா அந்த அத்தை எப்படி மாறி போயிட்டாங்க, அதுவும் இல்லாமல் இந்த ஆதி மாமா எப்படிலாம் வந்து மாறிட்டார் பற்றியா, என்கிட்ட இல்லாதது அந்த பாரதி கிட்ட என்ன இருக்குது, நான் எந்த அளவில் பாரதியோட குறைஞ்சி போயிட்டேன்னு சொல்லுங்கள், மாமாவை மேலே நான் ஆசைப்பட்ட தவிர வேறு என்ன பண்ண சொல்லுங்களேன், இப்படி கொஞ்சம் கூட மாறுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த அத்தை கூட பற்றியா நம்மளை யூஸ் பண்ணிட்டு எப்படி விட்டுட்டாங்கம்மா, எனக்கு என்ன
பண்ணுறதுன்னு தெரியவே இல்லை, அவ்வளோ கோவமா வருதுமா அப்படின்வாங்க. உடனே பார்வதி வந்துட்டு நீ கோவப்படாதடி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா நீ கவலைப்படாத நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்வாங்க. உடனே பார்வதி வந்துட்டு அதுக்காக சொல்லலடி, உனக்கு கோவத்தால் நீ எதனா பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அப்பா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருல, நீ வந்து படுவா அப்படின்னு வந்து கூப்பிட்டு போவாங்க. ஸ்வேதாவும் அவங்க அம்மா பக்கத்தில் போய் படுத்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ராணி தூங்கிட்டு இருக்கும்போதே தூக்கத்தில் என்னை யாருமே ஏமாற்ற முடியாது, நான் டீனா அப்படின்னு சொல்லிட்டு கொரட்டை விட்டுலாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த சத்தத்தில் தமிழ் எழுந்து உட்காந்துட்டு இவங்களுக்கு வர டீனான்னு நினைப்பு, சே நம்மளால தூங்கவே முடியல அப்படின்னு வந்துட்டு கொடுங்க அப்படின்னு ராணி கிட்ட இருந்து ஃபோனை பிடுங்குவாங்க. அப்போ ராணி என்னாச்சுமா அப்படின்னு வந்து கேட்கும்போது, எனக்கு இப்போவே அப்பா அம்மா கிட்ட பேசணும்னு தோணுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்படி இந்த எபிசோட் ரெண்டாகும்.